முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய அசுர குருவாக இருந்தார் இடும்பன். அவர் மிகவும் வலிமையானவரும் தன் குருவுக்கு முழு நம்பிக்கையுடன் இருந்த பக்தரும் ஆவார். அவரது குரு அகத்திய முனிவர். ஒருநாள் அகத்தியர் ஒரு பெரிய காரியம் செய்ய முடிவு செய்தார். வடிந்தியாவிலிருந்த 2 மலைகளை, சிவகிரி மற்றும் சக்திகிரி, தென்னிந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார். அதற்காக அவர் தனது சீடன் இடும்பனை அழைத்தார். இந்த 2 மலைகளையும் எடுத்து தெற்கிற்கு கொண்டு வா என்று கட்டளையிட்டார். குருவின் கட்டளையை மறுக்காமல் இடும்பன் அந்த 2 மலைகளையும் ஒரு கம்பியில் கட்டி காவடி போல தோளில் சுமந்து பயணம் தொடங்கினார். அவர் பல நாட்கள் பயணம் செய்தார். காடுகள், மலைகள், நதிகள் அனைத்தையும் கடந்து வந்தார். இறுதியில் அவர் ஒரு இடத்தில் மிகவும் சோர்வடைந்து ஓய்வெடுக்க நினைத்தார். அந்த இடம்தான் இன்று நாம் காணும் பழனி. அவர் அந்த மலைகளை கீழே வைத்து ஓய்வு எடுத்தார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் மலைகளை தூக்க முயன்றார். ஆனால் அவை அசையவே இல்லை. அவர் அதிர்ச்சியடைந்தார். இது எப்படி சாத்தியம் என்று நினைத்தார். அப்போது அந்த மலை மேல் ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான். சாதாரண சிறுவன் போல தோன்றினான். அவன் தான் முருகன். ஆனால் இடும்பனுக்கு அது தெரியவில்லை. இடும்பன் கோபமாக கேட்டான், இந்த மலையின் குருவின் கட்டளைப்படி கொண்டு வந்தது நீ யார்? ஏன் என் மலை மீது நிற்கிறாய்? அந்த சிறுவன் அமைதியாக சிரித்து, இந்த மலை இப்போ எனது என்று சொன்னான். அதைக் கேட்டவுடன் இடும்பனுக்கு கோபம் அதிகமானது. என்னுடன் சண்டை போட வருகிறாயா என்று சவால் விட்டான். அடுத்த நொடியில் ஒரு பெரிய யுத்தம் ஆரம்பமானது. இடும்பன் தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி போரிட்டான். ஆனால் அந்த சிறுவன் சாதாரணவனில்லை. அவர் முருகன். முருகன் தனது தெய்வீக சக்தியால் இடும்பனை வீழ்த்தினார். இடும்பன் தரையில் விழுந்தான், உயிரில்லாமல். அந்த நேரத்தில் இடும்பனின் மனைவி அழுதபடி முருகனை வேண்டிக் கொண்டாள். என் கணவரை உயிர்ப்பிக்க வேண்டும். அவர் தவறு செய்திருந்தாலும் அவர் ஒரு நல்ல பக்தன். அவளின் அன்பையும் பக்தியையும் கண்டு முருகன் கருணை கொண்டார். முருகன் இடும்பனை மீண்டும் உயிர்ப்பித்தார். உயிர் பெற்ற இடும்பன் தனது தவறை உணர்ந்து முருகனின் பாதத்தில் விழுந்தான். என்னை மன்னியுங்கள், நான் அறியாமல் தவறு செய்தேன் என்று கேட்டான். முருகன் சிரித்து, நீ இனி என் பக்தர்களில் முதன்மையானவன். இந்த மலைக்கு வரும் யாரும் முதலில் உன்னை வணங்கி பின்னர் என்னை தரிசிக்க வேண்டும் என்று அருள் வழங்கினார். அதனால்தான் இன்று வரை பழனி செல்லும் பக்தர்கள் முதலில் இடும்பனை வழிபடுகிறார்கள். மேலும் காவடி எடுக்கும் வழக்கம் கூட இதிலிருந்தே வந்தது. இடும்பன் சுமந்த அந்த காவடி இன்று பக்தியின் அடையாளமாக மாறியுள்ளது.